ஹாய் வியூவர்ஸ். இப்போ புதுசாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிக்கிற மதகத ராஜா படத்தோட ரிவ்யூக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுற இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. திரும்ப அந்த ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கான ப்ராப்ளம்லாம் என்ன இருக்கோ அதை சார்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த படத்தோட கதையே. இது எப்பயும் போல நடக்கிற ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். எல்லா படத்துலையும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம். இதை கொஞ்சம் எப்படி வித்தியாசமா எடுத்திருக்கலாம்னு சொல்லி ஒரு 12 இயர்ஸ் பேக்கே வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்ல விஷால், சந்தானம் இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குது சின்ன வயசுல. அந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து ஒரு டீம் வந்து ஜெயிச்சிடுறாங்க. திரும்பி வந்து அதே டீமுக்கு வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க பின்னாடி. அது சும்மா ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த பிரச்சனை, இவனுக்கு இந்த பிரச்சனை பார்க்கும். 2 பேருக்கும் ஒரு கனெக்டடா ஒரு இடம் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அந்த கனெக்ட் பேஸ் பண்ணி ஹீரோ வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டேக் ஆஃப் எடுத்து ஒரு வில்லனும் ஹீரோவும் ஒரு ஆக்ஷன் பேக்கடா கொடுக்குற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சிருக்காங்க. பட் ஆனால் இது முழுக்க முழுக்க காமெடி படம் முன்னாடியே சொல்லிட்டாரு சுந்தர்சி. ஸோ இது வந்து பெருசா ஒரு லாஜிக்லாம் நம்ம இதை பார்க்க முடியாது. லாஜிக்குமே இல்லை. ஸோ இதுல காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சந்தானம் ஒரு ஹீரோ சப்போர்ட்ல ஒரு கேரக்டர்ல எப்படி பண்ணுவாரோ அதுதான் இதுல பண்ணியிருக்காரு 12 இயர்ஸ் பிஃபோர். அதே மாதிரி ஒரு பேக் சப்போர்ட்ல ஒரு நல்ல காமெடி சந்தானம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன காமெடி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா காமெடி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் போக வேண்டாம். இதுல நார்மலா இருக்கிற காமெடி தான். ஒன்று சின்ன சின்ன ஒரு ஹியூமர் வரும், அது சடனா சிரிக்கிற மாதிரி இருக்கும். மனோபாலா வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வருவாரு. ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அந்த 15 நிமிஷம் நல்ல ஒரு காமெடியா இருக்கும். மனோபாலாவோட ரியாக்ஷன்ஸ் தான் அதுல செமையா இருக்கும். மற்றபடி இதுல காமெடின்னு சொல்லிக்க பாத்தீங்கன்னா பெருசா ஒரு காமெடி கிடையாது. மற்றபடி போய் உட்காந்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். பட் ஆனா இவ்வளவுதான் இந்த படமா அப்படின்னு உங்களுக்கு முடிஞ்ச ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல பெருசா எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல ஃபைட் சீனும் பாத்தீங்கன்னா பெருசா ஃபைட் சீன்லாம் கிடையாது. ஒரு மண்டை பிச்சுக்கிற மாதிரிலாம் போட்டு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் யாரும் எடுக்கல. நார்மலா சுத்தி வர ஒரு கார்ல துரத்திட்டு வர ரவுடிங் தான். அதை அடிச்சு போட்டு ஹீரோ வந்து எந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அதை தான் காமிச்சிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து சின்ன சின்ன காமெடின்ற பேர்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியாது. அங்கங்க சின்னதா வந்திருக்கு. ரொம்ப நம்ம கைத்தட்டி சிரிக்கிற மாதிரிலாம் காமெடி வந்து பெருசா இல்லை. நீங்க இது எந்த மூவி கூட கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கலகலப்பு தான் நீங்க கம்பேர் பண்ணணும். ஏன்னா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் டைரக்ட் பண்ணாரு சுந்தர்சி. ஸோ அந்த படத்தை கூட நீங்க கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு காமெடி இதுல இல்லை. ஸோ பட் காமெடி இருக்கு, போய் உட்காந்தீங்கன்னா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். விஷால வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படத்துல. நீங்க விண்டேஜ் விஷால்னு சொல்லலாம். அந்த விஷால் தான் இதுல நடிச்சிருந்தாரு. மற்றபடி அவரோட ஆக்டிங்லாம் நம்ம குறை சொல்ற மாதிரிலாம் இருக்காது. மற்றபடி சந்தானோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்கும். இன்னொன்று அவரோட காமெடி பார்த்தீங்கன்னா இந்த மாமியார் வச்சு ஒரு காமெடி வரும். அதெல்லாம் நல்லாவே சிரிப்பாகவே இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது பார்க்கறதுக்கு, நல்லா ஹியூமராகவும் இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க படத்துல. அதே மாதிரி அவங்களோட காமெடியுமே சின்ன சின்னதாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்படி இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இதில் 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து அஞ்சலி, இன்னொருத்தர் வந்து வரலட்சுமி. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சும்மா சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் இருந்துச்சு படத்துல. பெருசா ஸ்கோப் இல்லை. அஞ்சலிக்கு வந்து கலகலப்பு படத்துல எந்த அளவுக்கு ஸ்கோப் இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்துல இல்லை. கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு. அதே மாதிரி அஞ்சலி அப்பாவா ஒருத்தர் வராரு. அவரோட கேரக்டருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு என்ன கொடுத்ததோ அதை பண்ணியிருக்காரு. மற்றபடி இதுல பெருசா சொல்லிக்கிறதெல்லாம் எதுவுமே நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வில்லன் சோனு சூட் அவர்கள் வந்து நல்லாவே வில்லன் ரோல் பண்ணியிருந்தாரு. ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு அட்டாக்கிங் மோட்லாம் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. பட் என்னன்னா விஷால் ஒரு ஹியூமர்ல பண்றன்னு பேர்ல அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி போன மாதிரி தான் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா சோனு சூட் பெரிய ஒரு பொசிஷன்ல காமிப்பாங்க. பட் அவர் அதுக்கான ஸ்டெப் எடுத்த மாதிரியே தெரியாது. ஏதோ விஷால் தான் வந்து எல்லாத்தையும் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனா இது லாஜிக் பார்க்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். ஆப்வியஸா மியூசிக் பத்தி சொல்லி ஆகணும். விண்டேஜான விஜய் ஆண்டனி வந்து போட்ட மியூசிக் தான் இது. ஒரு மாதிரி மியூசிக்லாம் நல்லாவே இருந்துச்சு. பாட்டும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சரி, காமெடி படத்துக்கு எந்த அளவுக்கு மியூசிக் வேணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது. இன்னொன்று அதுல செக்கு புக்கு ரயில் வண்டி, தும்பிக்கு தும்பக்கு இந்த சாங்லாம் நல்லாவே இருந்துச்சு. தேட்டர்ல பார்க்க விஷுவலாகவும் சரி, கொஞ்சம் ஆடியோவும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது பார்க்க. இந்த படத்தை வந்து சுந்தர்சி சொன்ன மாதிரி லாஜிக்கெல்லாம் சொல்லி நம்ம படம் பார்க்க முடியாது. ஒரு சிரிச்சு பார்க்குற ஒரு படமா தான் இருந்துச்சு. ஓகே, மற்றபடி எல்லாமே ஓகே. இதுல நெகட்டிவ் எது சொல்லணும்னா
இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு அது அதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆயிருக்கு. இன்னொன்று இதுல கொஞ்சம் சுந்தசி படம்னா கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் இருக்கும், அதுவும் இந்த படத்துல இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஃபேமிலியா வந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே. போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு பொங்கலை கொண்டாடிட்டு வாங்க. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.